அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அகத்தியர் ஞானம் அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயத்த சித்தர்கள் வாயில் நமக்கு சொல்லிட்டு வந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சித்தர்கள் அகத்தியருடைய பாடல்ல நம்ம பார்க்க போறது, அதாவது கணபதியை பத்தி சொல்றாரு. இந்த கணபதி எப்படி என்னன்றத இந்த பாடல் வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாடல் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னான உச்சி வேலி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி விண்ணான விண்வொலியாம் அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. மண்ணான உன்னுயிர் தான் சிவமாச்சி பார்க்கடலில் பள்ளி கொண்டால் விண்டுவாச்சி. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகி ஆடுமாடா ஞானமுற்றே. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அதாவது ஒன்னான உச்சி வேலி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகின்னு சொல்றாரு. உமையவள் கணபதி, இந்த கணபதியும் உமையவளும் ஒன்னாதான் இருக்கிறாங்க சொல்றாரு. இதான் நமக்கு மிகப்பெரிய விஷயம். அப்ப இந்த கணபதி யாரு உருவாக்கினான்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி உருவாக்கம் தான் நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கும். தான் குளிக்க போறதாகவும் தனக்கு காவல் வேணுன்றதுக்காகவும் தன்னுடைய அழுக்க எடுத்து பிடிச்சி கடலுக்கு வெளியே வச்சுட்டு போனதாகவும், உள்ள போய் குளிக்க போகும்போது வெளியே சிவபெருமான் வந்ததாகவும், அப்போ அதுக்காக சண்டை நடந்து அவரோட தலையை வெட்டினதாகவும் கதை இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க, ஒன்னான உச்சி வெளி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகின்றாங்க. அதாவது நமக்கு கணபதியும் உமையவளும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா ஒன்னான உச்சியில இருக்கிறாங்க சொல்றாங்க. ஒன்னான உச்சி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இந்த புருவ மத்தி இருக்கு இல்லையா, இதுதான் ஒன்னான உச்சி வேலி. இந்த உச்சி வேலியை நம்ம குரு கிட்ட வந்தோமா, அவங்க எப்படி இருக்காங்க, கணபதி எப்படி இருக்கிறாங்க, உமையவள் எப்படி இருக்காங்க சொல்லுவாங்க. அது குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். கட்டாயம் அது சொல்லுவாங்க. யோக சாதனையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே பாத்தீங்கன்னா இந்த மெய்ப்பொருள் தீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க நோக்கி போனீங்கன்னா கட்டாயம் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உமையவளும் கணபதியும் முந்தியாகி விண்ணொலியாம் அம்பரமாம் ஓம் அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. இந்த விண்ணொலி இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவ்வும் இருக்குது உவ்வும் இருக்குது. அந்த அவ்வும் உவ்வும் என்னன்றது கேட்டீங்கன்னா, அகாரம் உகாரம் இடைகளை பிங்களை அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. இது எல்லாருக்கான சாத்தியமும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் இல்லாமே இல்லை, கட்டாயம் இருக்கு. வேணுன்றவங்களுக்கு கட்டாயம் இறைவன் இதை நமக்கு விளத்துவார். அந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை எப்படி இருக்குது, எப்படி சொல்லணும், அதுல இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன. இப்போ சித்தர்கள் சொல்லுவாங்க, அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்ற நாதம் அம்பலத்தில் ஆடுமே சொல்லுவாங்க. இந்த ஓம்ன்றது நிறைய பேர் 3 எழுத்துன்னு சொல்றாங்க. இல்ல, அது 5 எழுத்து. இந்த ஓம்ன்றது 5 எழுத்தை உள்ளடக்கியது. அகாரம், விகாரம், உகாரம், எகாரம், ஒகாரம். இந்த ஓன்றது கடைசியா வரக்கூடிய எழுத்து. இதுமே நமசிவயம் சொல்லக்கூடிய எழுத்து தான். இதுக்குள்ள ஒரு சூட்சமத்தை சித்தர்கள் மறைச்சு வச்சிருக்காங்க. அது நம்ம உபதேசத்தின் வாயிலா கேட்கும் போது கட்டாயம் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. இந்த அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. மண்ணான உன்னுயிர் தான் சிவமதாட்சி. மண்ணு அப்படின்றது இந்த உடம்பு. இந்த உடம்பை பிடிக்கும் போது இந்த உடம்புல பிடிக்கிறோம். அதாவது ஒரு பானை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணை பிடிச்சி வச்சோம்னா மழை பெஞ்சா கரைஞ்சிரும். இல்ல, அதை நம்ம பிடிச்சி வச்சோமா கட்டாயம் இயற்கை சீற்றத்துல அது சிதலம் அடைஞ்சிரும். ஆனா அந்த மண்ணை செய்யும் போது என்ன வடிவத்துக்கு வேணுமோ அதை வளைச்சிட்டு அது நெருப்புல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுட்டுருச்சு அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பயன் தரும். பானையா இருந்தா பயன் தரும், பொம்மையா இருந்தாலும் பயன் தரும். நமக்கு தேவையான எண்ணற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அது பயன் கொடுக்கும். ஏன்னா அது சுடப்பட்டது. அப்ப மண்ணான உன்னுயிர் தான் சிவமதாட்சி. சிவம்னா சூடு. அந்த சூடு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த சூடு எப்படி அறியணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலில் பள்ளி கொண்டால் விண்டுவாச்சி. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகி ஆடுமாடா ஞானமுற்றே. இந்த பார்க்கடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கடல் சொல்றாங்க. எப்பவுமே அண்டத்திலும் பிண்டத்திலும் இருக்கும். நம்ம உடம்புலயே ஒரு பார்க்கடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பள்ளி கொண்டு இருக்கிறார் யாருன்னு கேட்டா விஷ்ணு. இந்த விஷ்ணு பாத்தீங்கன்னா பள்ளி கொண்டு இருக்கிறார். அந்த விஷ்ணுவை பள்ளி கொண்டு இருக்கிறதுனால அவரை நம்ம கண்ணால கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகி ஆடுமாடா ஞானம் முட்டா, ஞானம் கிடைச்சிரும். அது ஞானத்தை நம்ம பெற்ற முடியும். ஞானத்தின் வாயில நம்ம கட்டாயம் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சிட முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை வெளியே பார்ப்பதை விட உள்ள பார்க்கணும். உள்ள பார்க்கறத எப்படி இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்கள் வேணும்ன்றாரு. இந்த ஊனக்கண் பத்தாது, ஞானக்கண் வேணும். பார்க்கடலில் பள்ளி கொண்டால் விண்டுவாச்சி. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால், அந்த கண்ணில் காணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு முகமா நம்ம அந்த கண்ணை மாற்றணும்.
மாற்றிட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம உள்ளகிற பார்க்கடல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மகா விஷ்ணுவை வந்து தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஞானத்தையும் பெற முடியுன்றது இந்த பாடலில் வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயத்த நம்ம வந்து இருக்கும்போது நம்ம எப்படி இதை ஆய்வு பண்ணணும், எப்படி நம்ம இதை கொண்டு போகணும், எப்படி நம்ம இதை அறியணுன்றது தான் நம்ம முடிவெடுக்கணும். கட்டாயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டாலும் கூட நீங்கள் இதை முடிவெடுத்து இதுக்கான முயற்சி இறங்கி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேட ஆரம்பிச்சுன்னா கட்டாயம் நமக்கு வந்து இது வாய்ப்பாக இருக்கும். மனிதனுடைய பிறவி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து இறந்து போகிறது அல்ல, வாழ்ந்து சாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சாதனை அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுறதோ மாடி கட்டுறதோ இல்லை பெரிய பெரிய புகழ் அடையிறதோ இல்லை பெரிய பெரிய லெவலில் வந்து நீங்கள் நாடுகளை சுற்றி வர்றதோ மட்டுமல்ல. அது வந்து நிரந்தரமற்றது. ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி சுற்றின ஒரு மனிதனுடைய நிலை இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. எழுதி வச்சா படிப்போம், அவ்வளோதான். அதனால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் அது அனுபவம் பெற்ற மனிதனுக்கே வந்து அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு மனிதன் வாழ்வியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பெறணும். பெற்றுட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து இதில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம புரிஞ்சிக்கலாம், நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல குருவிடம் சென்று ஆலோசனை பெற்று இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலை நம்ம நேரடியாக இப்போ படிக்கும்போதோ இல்லை பேசும்போதோ புரியாத ஒரு விஷயம், இந்த மெய்ப்பொருள் தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பெறும்போது, லிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பெறும்போது இந்த பாடலுக்கான இன்னொரு கோணத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். வெளி உலகத்தில் படிக்கிற மாதிரி ஒன்று இருந்தாலும் கூட ரகசியமாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த ரகசியம் புரியுது, நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனால் அது எல்லாருக்கான சாத்தியம் இல்லை, அதில் வந்து தேவையமற்றது. எப்பவுமே ரகசியத்தை தான் காக்கப்படணும். ஏன் ஒரு திருமணம் செய்கிறாங்க, 1000 பேரை கூப்பிட்டு உலகத்துக்கே தெரியப்படுத்தி 2 பேருக்கு திருமணம் செஞ்சாலும் கூட அவங்களுடைய சாந்தி முகூர்த்தம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருவருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சடங்கு நிலை. ஏன்னா அது அந்தரங்கம். சித்தர்களும் அதான் சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வெளிப்படையா வந்து கொண்டுட்டு வரும்போது அது உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தலாம், இல்லை இல்லாமல் ஏற்படுத்தலாம். அப்போ இது வேணுன்றவங்க, இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்றவங்க கட்டாயம் நம்ம நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அது சொல்லப்படும். அதுலேருந்து அவங்க வந்து அந்த முதலிரவும் சொல்லக்கூடிய இறைவனோட கூடக்கூடிய நிலையை வந்து அடையக்கூடிய தன்மையை வந்து அவங்க பெற்றுடுவாங்க. இல்லை அப்படின்னா கட்டாயம் பெற மாட்டாங்க. இல்லைனா இது வந்து 10ஓட 11 அது தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லாத போயிடும். உண்மை எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குமே கண்டி அது எல்லாருக்கும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சித்தர்கள் சொல்றாங்க. அது வெளிப்படாது. பொய் அப்படின்றது உடனே பரவக்கூடியது, உண்மை என்பது கொஞ்சம் காலதாமதமாக பரவக்கூடியது. உண்மைன்றது வந்து உள்ளே போகக்கூடியது. உண்மைன்னு சொல்லி பாருங்க, ஒரு கேண்டலில் வந்து நீங்கள் நெருப்பேற்றிட்டு உள்ளே போய் அழியாது. பொய்யும் சொல்லி பாருங்க, உடனே அழிஞ்சிடும். இன்றைக்கி நடக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வதந்தியாக இருக்குன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பப்பட்டது பொய்யாகவும் புகட்டாகவும் தான் இருக்குமே கண்டி உண்மையாக இருக்காது. உண்மையாக இருக்கிறது என்றைக்குமே இன்றைக்கும் உண்மையாக இருக்குது. மக்களுக்கு அது பயன் தந்து தான் இருக்குது. அது அப்பப்போ அந்த மக்களுக்கு காலகட்டத்தில் உதவித்தான் இருக்காங்க. அதுக்கான அந்த ஏற்றக்கூடிய மனிதர்கள் வந்து பிறந்து வந்து தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் மனிதர்கள் வந்து பிறந்து தான் இருக்காங்க. எல்லா காலத்துலேயும் சமகாலத்தையும் தெரிஞ்ச மனிதர்கள் இது வேணுன்றவங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கப்பட்டு அதில் வந்து அவங்க வெற்றி பெற்று தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பாடல் வாயிலாக நம்ம கணபதியை வந்து நம்மளுடைய ஞானக்கண் கொண்டு பார்க்க வேணும். அந்த ஞானக்கண் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் இறைத்தன்மையை வந்து உணர முடியும், இறைவனை வந்து தரிசிக்க முடியும் சொல்லி பாடல் வாயிலாக நமக்கு வந்து சூட்சமங்கள் அடிப்படையாக கொண்டு நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு அற்புதமாக வகுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த பாடல் வாயிலாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடணும். நம்ம ஆலய வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, அந்த வழிபாடு என்ன சொல்ல வருது, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன சொல்ல வருது, அந்த ஆலய தத்துவத்தின் வழிபாடு என்ன, இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, ஊர் பெரியது, கட்டி வைத்தவர் பெரியவருங்க, இல்லை இந்த இடம் வந்து சிறப்பு அப்படின்றத தாண்டி அங்கே எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலையில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயங்கள் தான். அந்த நுணுக்கமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே சிறப்பு, அந்த ஊருக்கும் சிறப்பு. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு கோவில் இருந்தால் கட்டாயம் வந்து அங்கே வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உலக நன்மைக்காகவும் நம்மளுடைய ஊர் நன்மைக்காகவும் சமுதாய நன்மைக்காகவும் தனி மனிதன் புரிதலுக்காகவும் வந்து அது இருக்கும் அந்த ஆலய வழிபாடு. அப்போ கோவில் இருந்தால் அந்த ஊரில் மனிதன் இருந்தானா அவன் வந்து மிருகமாக இல்லாமல் மனிதனாக வாழக்கூடிய தன்மையும் மகானாக வாழக்கூடிய தன்மையும் இறைவனாக வாழக்கூடிய தன்மையும் ஒரு ஒரு ஆலயத்தையும் வந்து பெற்றுத்தருது. எல்லா ஆலயமும் சிறப்பே, எல்லா கோவிலும் சிறப்பே. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அதை மாற்றி நல்ல ஒரு நிலையை வந்து இந்த ஆலய வழிபாட்டில் நம்ம பெற்றுக்கலான்றதான் அந்த பாடல் வாயில தெரியப்படுத்துகிறோம்.
நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.